ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். இனி நீங்க பார்க்க போறது இன்னைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆன கார்டியன் அப்படிங்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல ஹன்சிகா மொட்மணி லீடா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்றவர் சபரி அண்ட் குரு சரவணன். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு மந்திரவாதி ஒரு கல்லை வச்சுட்டு இந்த கல்லுல எந்த ரத்தம் படுதோ அந்த ரத்தம் பட்ட அந்த ஆளு என்ன சொன்னாலும் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா ஹன்சிகாவோட சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு லக் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து நடக்கவே நடக்காது. அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அதுக்கு நேர்மாறா தான் நடக்கும். அப்படி வளர்ந்த அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க ஒரு ஆணி குத்தி அவங்க கால்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அந்த ரத்தம் அந்த கல்லுல பட ஆரம்பிச்சிருது. சோ அந்த கல்லையும் அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க. அங்க ஆரம்பிக்கிறது கதை. அதுல இருந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இல்ல என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அது நடந்துகிட்டே இருக்குது. அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி. சோ இது எதுக்காக நடக்குது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அந்த கல் இவங்களுக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகும். அந்த கல் இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி அந்த கல்லை உடைச்சிடுறாங்க. அந்த கல்லு உடைச்சதுக்கு அப்புறம் ஒரு பேய் ஒண்ணு வருது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன நடக்குது, படம் எப்படி போச்சுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். மொதல் பாசிட்டிவா தோன்றது, இந்த படத்துல ஹன்சிகாவோட ஆக்டிங் ஒரு சில இடத்துல நல்லா இருந்தது. ஏன் ஒரு சில இடத்துல அப்படின்னு சொல்றேன்னா, ஏன்னா த்ரூ அவுட் த மூவி அவங்க முன்னாடி எப்படி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் இருந்தது. ஆனா இந்த பேய் அவங்களுக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் கொடுக்குற ரியாக்ஷனா இருக்கட்டும், ஒரு சில எமோஷனல் சீன்ஸ்லயா இருக்கட்டும், இந்த இடங்கள்ல எல்லாம் அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா நல்லாவே இருந்தது பாக்குறதுக்கு. அண்ட் சாம் சிஎஸோட மியூசிக் அப்பப்போ பிஜிஎம்ல கொஞ்சம் தெரியறதுனால அதுவும் கொஞ்சம் கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. மற்றபடி இந்த படத்துல பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே இல்லை. எல்லாமே நெகட்டிவ் சைட்ல தான் வருது. நெகட்டிவா தோன்றது, இது ஒரு அதர பழசான கதை தான். லாரன்ஸே இந்த கதையை வச்சு 4 பாட்டு படம் எடுத்துட்டாரு. ஒரே வித்தியாசம், அதுல மேல் லீடு, இதுல ஃபீமேல் லீடு, அவ்வளவுதான். மற்றபடி ஸ்டோரி எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு பிளாஷ்பேக், அந்த கதையை கேட்டு பேய்க்கு இவங்க ஹெல்ப் பண்றது, அதே டெம்ப்ளேட் தான். இதுல மொட்டை ராஜேந்தர் அண்ட் தங்கதுரை 2 பேரும் காமெடி ட்ராக் பண்ணிருப்பாங்க. அதுவும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. செகண்ட் ஆஃப் முழுக்க ஃபுல்லா பழி வாங்குற கதை தான். அது நமக்கே தெரியும் எப்படி இவங்க எல்லாத்தையும் கொல்ல போறாங்க அப்படின்னு. அதுல சுவாரஸ்யமா ஏதாவது புதுசா காட்டியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா பேய் படங்களோட கலவையும் தான் இந்த படம். புதுசா எதுவுமே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான். அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.